ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள் தரும் ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஆன்மீக ரீதியான முக்கியமான மாதங்க. அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழா, கூழ்வார்த்தல், நேர்த்திக்கடன் போன்றவை நடைபெறும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதம்ங்க. இந்த மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்கள் மட்டும் இல்லாமல் எந்த நாட்களெல்லாம் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அம்மனின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்பிகையோட சக்தி அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் சிவபெருமானே அம்பிகைக்குள்ள அடக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. ஆடி மாதம் மழை காலத்தில் துவக்க மாதமாகுங்க. அம்பிகை கருணையே வடிவானவள் என்பதால் தடையின்றி மழை பெறவும் நிலம் விவசாயம் செழிக்கவும் அம்பிகையிடம் வேண்டும் மாதம் என்பதால் இது அம்பிகை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவனுக்கும் சக்திக்கும் உரிய ஆடி மாதத்தில் நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஆடி மாதம் வந்தாலே வரிசையாக விழாக்கள் வருவதை நம்ம பார்க்கலாம். ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, வரலட்சுமி விரதம், நவராத்திரி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுதுங்க. ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபாடு செய்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல மழை வேண்டி, உடல் நலம் வேண்டி நம் முன்னோர்கள் அம்மனுக்கு வழிபாடு செஞ்சாங்க. அம்மனுக்கு பிடித்தமான வேம்பு, எலுமிச்சை, கூழ் இவற்றையெல்லாம் நைவேத்தியமாக படைத்தும் வழிபட்டாங்க. இவை உடல் நலத்திற்கும் வியாதியை தடுப்பதற்கும் உதவுது. ஆடி மாதத்தில் கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரத்தில் உள்ள கோவில்கள் அனைத்திலுமே ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. ஆடி மாதம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், அம்மனுக்கு அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும், கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பதும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அள்ளி கொடுக்குங்க. இப்போ வாங்க ஆடி மாதத்தில் செய்யக்கூடியவை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிகவும் சிறப்பானதுங்க. இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டுனாலும் இறை வழிபாட்டினை செய்யலாங்க. எப்படி செய்தாலும் அது பல மடங்கு அதிக பலனை தருங்க. ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசியை வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை உங்களுக்கு தருங்க. ஆடி மாதம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய உகந்த மாதங்க. அதனால் ஆடி மாதத்தில் நம் முன்னோர்களை நினைச்சு விரதம் கடைபிடிக்கலாங்க. இதனால் அவர்களின் அருளை பெற முடியுங்க. ஆடி மாதத்தில் குடும்பத்தினரிடம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்யலாங்க. ஆடி மாதத்தில் அம்மன் அர்ச்சனைக்கு குங்குமம், பால், பன்னீர், தேன் போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஆடி மாதத்தில் தாம்பலம் கொடுப்பது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. ஆடி மாதத்தில் தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாங்க. ஆடி மாதத்தில் பகவத் தியானம் மிகவும் முக்கியமானதுங்க. ஆடி மாதம் முழுவதும் ஒரு பொழுது விரதம் இருந்து பகவானை பூஜித்து தியானித்து வந்தீங்க அப்படின்னா சகல சம்பத்களும் சேருங்க. ஆடி மாதத்தில் கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க. இப்போ வாங்க ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், பெண் பார்க்க செல்வது போன்றவற்றை நீங்கள் தவிர்க்கணுங்க. அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் இந்த வைபவங்களை நீங்கள் வைக்கலாங்க. ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மொட்டை அடிக்கக்கூடாதுங்க. ஆடி மாதத்தில் அதிக காற்று வீசும், பலத்த மழை பெய்யும். அதனால் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாதுங்க. ஆடி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுங்க. திருமணம் முடிந்த கையோட மணமக்களை தனித்தனியே பிரிக்க வேண்டி இருக்குமோ என்ற காரணத்தினால தான் ஆடி மாதம் திருமணம் வைக்க மாட்டாங்கங்க. ஆடி மாதத்தில் வீடு வாங்கவும் கூடாது, வீடு குடியேறவும் கூடாதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.